வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஹைப்பர் நைஃபுடைய ஃபினால் எபிசோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதோட இந்த சீரீஸ் என்டையர் கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கு உங்கள் ரேட்டிங் எவ்வளோன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சீரீஸ் எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இதை தொடர்ந்து 2 ஆசமான சீரீஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 2 சீரீஸுமே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எபிசோடுடைய ஆரம்பத்தில் யாங் டிடெக்டிவோடைய பாடியை பார்த்துன்னு இருக்கேன். அந்த இடத்துல டிடெக்டிவ் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அதை இந்த பக்கம் டாக்டர் சோய் போட்டு காமிக்கிறாரு. அந்த ரெக்கார்டில் டிடெக்டிவ் என்ன சொல்கிறான்னா, இந்தமாரி பிப்ரவரி அன்றைக்கி ஒரு மோட்டலில் ஒரு கொலை நடந்ததா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துக்கு நாங்கள் போகும்போது முன்கூட்டியே டாக்டர் யாங் இருந்தார். அது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாச்சு. அதுக்கு அடுத்ததாக டாக்டர் யாங் அந்த இடத்துலேருந்து என்னமோ நான் அவருடைய கையில் வச்சுருந்தார். பார்க்க அது ஒரு லைட்ரு ஆட்ட தெரிஞ்சிச்சு. ஆனால் அது ஒன்றும் லைட்ரு இல்லைன்னு நான் அப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணேன். அதை ஃபாலோ பண்ணி போகும்போது இந்தமாரி யாங் சில எவிடன்ஸை அழிச்சிருக்கிற விஷயம் தெரியுது. யாங் சில சஸ்பெக்டை வச்சு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணியிருக்காருன்றமே டிடெக்டிவோடைய ஒரு ரெக்கார்ட் போக அதோட டாக்டர் சோய் கட் பண்ணிடுறாரு. அதை பற்றி டாக்டர் சோய் எதுவுமே பேசாமல், நான் தான் உண்மையாலுமே மின்னோட வேலை செய்கிறேன்னு உனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்கு மின்னோட வேலை செய்கிறேன்னா, எனக்கு இந்தமாரி 4 செவத்துக்குள்ளார ஆப்ரேஷன் பண்ணுறது பிடிக்கல. எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருந்துச்சி. அது போராக இருந்துச்சு. என்னை யாரோ ஒருத்தவங்க கைது பண்ணியிருக்க மாரி ஃபீல் ஆச்சு. நான் மட்டும் அன்றைக்கி அந்த நர்ஸை கொல்லாமல் விட்டுருந்தா கண்டிப்பாக நீ இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்க மாட்டேன்னு டாக்டர் சோய் அவர் மேலேயே பழியை தூக்கி போட்டுருக்காரு. உண்மையாலுமே டீச்சர்னா டாக்டர் சோய் மாரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்காக அவர் மேலே அவரே பழி போட்டுக்கிறாரு. அந்த இடத்துல யாங்குமே உனக்கு உண்மையாலுமே என்னடா வேணும்னு கேட்க, அந்த இடத்துல டாக்டர் சோய் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நீ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்கு அடுத்ததான் நீ என்னை பிடிக்கணும்னு சொல்ல, அதை கேட்டு யாங்கே கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அப்படியே ஆலன் சீனை காமிச்சா ஆலன் இங்கே வரது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன்னா, இந்தமாரி டாக்டர் சோயால் இந்த இடத்துக்கு வர முடியாது, அவரால் இங்கே சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயினி இந்த இடத்துக்கு என்ன குறைன்னு கேட்கும்போது, இந்த இடத்துக்கு ஒன்றும் எந்தவித குறையும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், அவங்க தான் சரியில்லைன்னு சொல்ல, ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாரு, இதோட வேறு எந்த நல்ல இடத்துக்கு போக முடியும்னும் போது அந்த இடத்துல இந்தமாரி ஆலன் செரில் லிப் ஏன்னக்கூடிய ஒரு மருந்தை தராரு. இதை தான் அடிக்கடிக்கு டாக்டர் சோய் எடுத்துப்பார். அவர் என்ன சொல்கிறேன்னா, இதோடைய சைட் எஃபெக்ட் உங்களுக்கே தெரியும், இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக இருந்து புரிஞ்சுக்கோங்கன்னு போது, இதை பற்றி ஏன் அந்த முட்டா பையன் என்கிட்ட முன்னவே சொல்லலை, இது எவ்வளோ பிரச்சனைன்னு தெரியுமான்னு போது, ஆலனுமே யோன்ஷன் ஹாஸ்பிட்டல் தான் சர்ஜரி நடக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட, ஹீரோயினி அதில் செம கடுப்பாயிட்டு அந்த முட்டா பையனை நானே பார்த்துக்கிறேன், டாக்டர் சோய் எங்கே இருக்காருன்ற மாரி வேகமாக டாக்டர் சோயை தேட போயிடுறாங்க. இந்த செரிலிப் ஏன்றதுடைய சைடு எஃபெக்ட் ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆலனும் ஹீரோயினி போகிறத பார்க்க அந்த இடத்துல ஹீரோயினி வெளியே போகும்போது அசிஸ்டண்ட் அதுக்கடுத்த டாக்டர் ஹான் என்னாச்சுன்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லாமல் டாக்டர் சோயோடைய வீட்டுக்கு ஹீரோயினி போகிறாங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஆலன் டாக்டர் ஹான் கூட பேசணும்னு சொல்ல, டாக்டர் ஹானுமே என்னன்ற மாரி இந்த இடத்துல கேட்கும்போது அவர் இந்த இடத்துல மொத்த உண்மையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி டாக்டர் சோய் செரிலிப் எடுத்த விஷயத்தையும் அதுக்கடுத்ததாக இந்த இடத்துல சர்ஜரி பண்ணாத விஷயத்தையும் இது மொத்தத்தையுமே அந்த இடத்துல இவர் சொல்ல, அந்த இடத்துல டாக்டர் ஹானுமே அவர் எதுக்கு விரும்புகிறாரு, அவர் என்ன சாக விரும்புகிறாரா, செரிலிப் ஏவோடைய அந்த சைடு எஃபெக்ட் உங்களுக்கே தெரியும் இல்லைன்ற மாரி இந்த இடத்துல சொல்லின்னு இருக்க, அவர் இந்த மாதிரி டாக்டர் சியாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இது ரொம்பவே பிரச்சனையாக போகுது, இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடுன்ற மாரி அப்படியே சொல்ல, நெக்ஸ்ட் அதான் டிடெக்டிவோடைய பாடியை டாக்டர் சோயோடைய பிளேஸ்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே டாக்டர் சோயோடைய பிளான்னு இந்த இடத்துல தெரிய வருது. அப்படியே ஆலன் ஹீரோயினியை பார்க்க வர்றாரு. ஹீரோயினி என்ன கேட்குறாங்கன்னா, டாக்டர் சோய்க்கு என்ன ஆசை, நான் ஃபெயில் ஆகணும்னு அவர் ஆசைப்பட்றாரா, என் கையால் டாக்டர் சோய் சாகணும்னு ஆசைப்பட்றாரான்னு இந்த இடத்துல ஹீரோயினி கேட்க, அவர் ஒன்றும் அதுக்கு ஆசைப்படல, அவர் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறாரு, அவர் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாருன்னு இந்த இடத்துல இவர் சொல்லின்னு இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டாக்டர் சோய் ஆலன் கிட்ட இந்தமாரி ஹீரோயினி தோற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன்ற மாரி பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறேன்னா, ஹீரோயினி எந்த வித சர்ஜரியுமே ஃபெயில் ஆனது கிடையாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்கன்னு போது, அதான் நானும் நினைக்கிறேன், அதை நம்ம பொறுத்து பார்ப்போம். அப்படியே ஆலன் ஹீரோயினியை யோன்ஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாரு. அந்த இடத்துல டாக்டர் சோய்க்கு எந்த ரூமில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களோ அந்த ரூமை காமிக்கிறாரு. இது ப்ரைவேட்டாக தான் நடக்குன்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த சர்ஜரியை பண்ணலாம், இது எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்ற மாரி அப்படி ஒரு பிளான் சிஸ்டம் போடுறாங்க. ஏன்னா இந்த சர்ஜரியில் டாக்டர் சோய் இறக்க நேரிடும். அப்படியே நமக்கு டாக்டர் சோயை காமிச்சா அவர் பார்க்கில் நடந்து வந்துன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு பெஞ்சில் உட்கார்றாரு. அப்படியே பக்கத்தில் மிஸ்லாம் உட்கார்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி
இன்ஸ்பெக்டர் யாங் மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிறாருன்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும்னு இவர் இருக்கார். அதே சமயத்தில் மிஸ் ரா வந்து ஒரு ஃபோனை டாக்டர் சோய் கிட்ட தராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் சோய் தலைமறைவு ஆக போகிறாங்க. அதில் யாருமே ஒரு ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு புது ஃபோனை தராங்க. இதை ஒன்றுமா நீ வச்சுருக்கன்ற மாரி அப்படியே பேசின்னு இருக்க. திடீர்னு டாக்டர் சோய்க்கு தலை சுற்றுற மாரி ஆகிடுது. மிஸ் ராவுமே நீங்கள் நல்லா இருக்கீங்களான்ற மாதிரி டாக்டர் சோய் கிட்ட கேட்டுன்னு இருக்கேன். அவருக்கு பயங்கரமாக தலைவலிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஹீரோயினி காமிச்சா ஹீரோயினி அந்த கேங்ஸ்டர் தான் பார்க்க வந்திருக்காங்க. அந்த கேங்ஸ்டர் இந்தமாரி இச்சிட் அவார்ட்ஸ் பார்த்துருப்போம்ல, அந்த நியூஸை தான் பார்த்துன்னு இருக்காரு. ஹீரோயினி வந்து நீங்கள் இந்தமாரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இந்தமாதிரி நான் தானே உங்கள் லைஃப்பை காப்பாற்றிருக்கேன், அதுக்கு நீங்கள் ரீபே பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஒன்றுமே நீங்கள் எதுவும் செய்யலையேன்னும் போது உனக்கு என்ன தான் வேணுன்ற மாரி அந்த கேங்ஸ்டருமே கேட்டுன்னு இருக்காரு. ஒரு மாதிரி உங்களுக்குள்ள டிஸ்கஷன் போக அப்படியே இந்த இடத்துல டாக்டர் ஹானை மிஸ் ரா பார்க்க வந்திருக்காங்க. நீங்கள் யாருன்னு இந்த பக்கம் அவங்க கேட்கும்போது நான் டாக்டர் சோயோடைய ஃப்ரெண்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படியே டாக்டர் சோய் இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்ப அந்த இடத்துல டாக்டர் சோய் மயங்கியிருக்காரு. டாக்டர் சோய்க்கு இந்தமாரி ட்ரிப்ஸ்லாம் தரது மட்டும் இல்லாமல் அவர் அப்படியே எழுப்பிறாரு. டாக்டர் ஹானுமே இந்த சர்ஜரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது, இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே தரணுமான்னு கேட்கும்போது டாக்டர் சோயுமே இது எனக்கும் மிஸ் சியாங்கும் இருக்கிறது, இதுக்குள்ளார நீ இன்டர்ஃபியர் ஆகாத, அதே சமயத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரே மாரின்னு ஒரு சொல்ல அந்த இடத்துல டாக்டர் ஹானுமே என்ன சொல்கிறேன்னா இந்த சர்ஜரி ரொம்ப மோசமாக இருக்க போகுதுன்னு இந்த இடத்துல இவர் சொல்லின்னு இருக்கேன். அதே சமயத்தில் நமக்கு யாங்கை காமிச்சா யாங் வந்து இந்தமாரி மொத்த விஷயத்தையுமே மீடியா கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது டிடெக்டிவோடைய பாடியை டாக்டர் சோயோட வேர் ஹவுஸ்லேருந்து கண்டுபிடிச்சிருப்பால அந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே சில டிஎன்ஏ சாம்பிள் கிடச்சிருக்கு, அதுவுமே டெஸ்ட் பண்ணுறோன்னு சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்லின்னு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் ஃபோன் மூலயமா அசிஸ்டண்ட்டுமே பார்த்துன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் அசிஸ்டண்ட் கிட்ட மிஸ் ரா வந்து ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை இவர் பார்த்துன்னு இருக்காரு. அவங்க எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா நான் தான் இந்தமாரி டாக்டர் சோயோடைய ஃப்ரெண்ட், உங்களுக்கு என்னாச்சும் ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணுங்கள், மிஸ் சாங்க்கு என்னாச்சும் பிரச்சனைனாலும் கால் பண்ணுங்கன்ற மாரி இந்த இடத்துல இவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் கால் பண்ணி இவர் மிஸ் ராவை கூப்பிட மிஸ் ராவும் எல்லாமே நல்லா போகுதான்னு போது அந்த இடத்துல இப்போ நடந்த அந்த இன்சிடெண்ட்டை பற்றிலாம் அசிஸ்டண்ட் கேட்குறாரு. டாக்டர் சோய் மாட்டின விஷயம் இதில் சாங் அதாவது நம்ம ஹீரோயினி இன்வால்வ் ஆகலான்ற மாரி அதெல்லாம் பற்றி இந்த இடத்துல கேட்டுன்னு இருக்கேன். டாக்டர் சோய் எங்கே இருக்காருன்னு கேட்க அந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் சோயோட டாக்டர் ஹான் இருக்காரு, இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாரி மிஸ் ரா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க நேற்று டாக்டர் சோயை எந்த இடத்துல பார்த்தாங்களோ அதை பற்றிலாம் இந்த இடத்துல சொல்லின்னு இருக்கேன். அப்படியே இவங்க சொன்ன மொத்த விஷயத்தையுமே அசிஸ்டண்ட் ஹீரோயினிக்கிட்ட ஒப்பிச்சிடுறாரு. ஹீரோயினுமே கொஞ்சம் கடுப்பில் சுற்றுறாங்க. இதை நீ இப்போ தான் என்கிட்ட சொன்னமான்னு இவங்க கடுப்பில் இருக்கேன். அதே சமயத்தில் கேங்ஸ்டர் இருந்தார்ல, கேங்ஸ்டர் கிட்ட இந்தமாரி டாக்டர் ஹானோடைய ஃபோனை ட்ராக் பண்ண சொல்ல அதான் யாங்கோடைய குரூப்லேயே ஒரு கருப்பாடு இருக்குல்ல, அவனை வச்சு இந்தமாரி டாக்டர் ஹானோடைய ஃபோனை ட்ராக் பண்ண சொல்கிறாரு கேங்ஸ்டர். அப்படியே கேங்ஸ்டர் வந்து டாக்டர் ஹானுக்கு கால் பண்ணுறாரு. டாக்டர் ஹான் அந்த ஃபோனை டாக்டர் சோய் கிட்ட தர அந்த இடத்துல கேங்ஸ்டர் என்ன கேட்குறாருன்னா இந்தமாரி நம்ம 2 பேரும் பார்ப்போமான்னு கேட்குறாரு. நான் என்ன வந்து உங்களை பார்க்கட்டா, நீங்கள் என்ன பார்க்குறீங்களான்னு போது அந்த இடத்துல டாக்டர் சோயும் நானே உங்களை பார்க்குறேன், உங்களை பற்றி டாக்டர் ஹான் சொல்லியிருக்காரு, நீங்கள் சியாங்கோடைய பேஷண்ட்டு தானே, அதில் சரி வாங்க நம்ம பார்க்கலான்ற மாரி இந்த இடத்துல டாக்டர் சோய் அவர்கிட்ட பேசின்னு இருக்கேன். அப்படியே அந்த பக்கம் யாங்கை காமிச்சா யாங் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினியை பார்க்க வந்திருக்காரு. ஹீரோயினி தான் பார்க்க கூப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு என்னை பார்க்க கூட்டுன்ற மாரி அந்த இடத்துல யாங் கேட்க அப்படியே உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போகும்போது அந்த இடத்துல டாக்டர் சோய் இவர்கிட்ட 1 மாதத்துலேயே இறந்துருவேன்ற மாரி சொல்லியிருக்காரு. அதை பற்றிலாம் இவர் சொல்ல அந்த இடத்துல அவர் இறந்துருவாருன்னு சொல்கிறான்னா அப்போ எதுக்கு அவர் சர்ஜரி கேட்க போகிறாருன்னு ஹீரோயினி கேட்க அந்த இடத்துல யாங் நான் சொல்கிறேன்னா நீ ஒன்றும் அந்த சர்ஜரியை பண்ணாத, அந்த சர்ஜரி பண்ணால் உனக்கு தான் பிரச்சனையாகும், அந்த சர்ஜரி வேணான்னும் போது ஹீரோயினி நான் சர்ஜரி தான் பண்ண போகிறேன், நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சா, உன் இடத்த பார்த்து இருந்துக்கோன்னு யாங்கே எதிர்த்து பேச அந்த இடத்துல யாங்குக்கு வந்துச்சு பாருங்கள் ஒரு கோவம். ஹீரோயினி காரை எடுக்கிற சமயத்தில் காரை அடித்து தூக்கிடுறாரு. அப்படியே கார் அந்த இடத்துல சேதுற அப்படியே ஒரு ஹீரோயினியை வெளியே கூட்டாருது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய கையை வெட்டலான்னு நினைக்கிறாரு. கை இருந்தால் தாண்டி நீ சர்ஜரி பண்ண, கையை வெட்டிட்டா எப்படி சர்ஜரி பண்ணுவேன், கையை உடைக்கிறேன்டின்னு கையை உடைக்க ட்ரை பண்ண, அட பைத்தியக்காரன் நாயே எவ்வளோ திமிரடாக இருக்கணும்னு ஹீரோயினியும் அவன் கூட மல்லு கட்டின்னு இருக்கேன். இந்த விஷயம் அப்படியே அசிஸ்டண்ட்டுக்கு தெரியுது. அசிஸ்டண்ட் வெளியே வரலான்னு பார்த்தா டோர் செமையாக ஜாம் ஆகிருக்கு. அதனால அதையும் தாண்டி இவர் வெளியே வந்து ஹீரோயினியை ப்ரொடெக்ட் பண்ண, ஹீரோயினுக்கு எந்த அடியும் படக்கூடாதுன்னு இவர் ஹீரோயினியை ப்ரொடெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல யாங் அசிஸ்டண்ட்டை போட்டு அப்படி மெரிக்கிறாரு, வெளியே வாடான்ற மாரி. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம், கையில் இந்த கத்தியை வச்சு சரக்குன்னு அவனுடைய கழுத்தில் குத்தி அப்படியே அந்த இடத்துல யாங்கை கொன்னுட்டாங்க. அப்படியே இவங்க கேங்ஸ்டாருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி அங்கே டாக்டர் சோய் இருந்தால் அவர்கிட்ட ஃபோனை தாங்கன்னு சொல்ல சரின்னு வரும் டாக்டர் சோய் கிட்ட
ஃபோனை தர டாக்டர் சோயும் என்னன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு உங்கள் ஃப்ரெண்டு அதான் அந்த பட்டி யாங் கூட தான் இருக்கான், ஆனால் அவனால் உங்கள் கூட பேச முடியாதுன்ற மாரி இந்த இடத்துல சொல்லின்னு இருக்கேன். அதை கேட்டு ஒரு ஷாக் ஆகிறாரு. நீ எங்கே இருக்கன்னு சொல்லுன்னு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல அசிஸ்டண்ட் இருக்கிறத பார்த்து கீழே யாங்கோடைய ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை எடுத்துகிட்டு இவர் அப்படியே டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டிக்கியில் யாங் டெக் பாடியாக இருக்கார். அப்படியே இவர் ஹீரோயினை பார்க்க போகிறாரு. ஹீரோயின் கிட்ட, உனக்கு என்ன பைத்தியமா, நீ எதுக்கு போலீஸை கொன்ன, இதால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியுமா, உன்னால் எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் போது அந்த இடத்துல ஹீரோயினுமே, நீங்கள் எதுக்கு சர்ஜரியை கேட்டீங்க, நீங்கள் சாக போகிறீங்கன்னா எதுக்கு சர்ஜரி கேட்டீங்க, எனக்கு ஒன்றுமே புரியாத விஷயம், நீங்கள் எந்த மாரியான டீச்சர், எனக்கு என்ன சொல்லித்தர வரீங்கன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோயினி பயங்கரமாக கத்தின்னு இருக்காங்க. ஒரு நிலைமைக்கு அப்புறம் ஹீரோயினி சிரிச்ச மாரியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல டாக்டர் சோயும், நீ எதுக்கு அழுகிறன்ற மாரி அந்த இடத்துல அவர் கேட்க ஹீரோயினுமே மனசுடைஞ்சி, நீங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்காம ஈஸியாக இந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு போது அந்த இடத்துல டாக்டர் சோயும், நீ என்ன நினச்சிருக்க, நான் வெறும் 1 மாதம் தான் இருக்க போகிறேன், இதோட டாக்டர் சோயோடைய அந்த கதை முடிய போகுது, இதுக்கப்புறம் சொல்ல எதுவும் கிடையாது, இதான் ஃபைனல் சாப்டர், இதை நான் உனக்கு தரேன் ஃபைனல் பேஜுன்னு இந்த இடத்துல இவர் சொல்ல, நீங்கள் சொல்ல வரதே எனக்கு புரியலை, நீங்கள் ஒரு டீச்சர் தான், எதையுமே சொல்லிக் கொடுக்காம இப்படி ஈஸியாக போயிட முடியுமா, எனக்கு நீங்கள் உயிரோடு இருக்கணும், எனக்கு நீங்கள் இன்னும் சில விஷயங்கள் சொல்லி தரணும், அதுக்குள்ளே இருந்த உலகத்தை விட்டு போயிடலாமா, வாங்க இப்போவே சர்ஜரிக்கு போகணும். ஹீரோயினை அவரை பிடிச்சிருக்க, பைத்தியகாரத்தனமாக பண்ணாதன்ற மாரி டாக்டர் சோயும் கத்தின்னு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயினையும் அவரை பிடிச்சி இழுத்துன்னு இருக்கேன். அந்த இடத்துல அவர் நான் வரமாட்டேன்ற மாரி ஹீரோயினுடைய காலிலே அடிச்சிடுறாரு. உனக்கு நான் சொல்கிறது ஒன்றுமா புரியல, நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் கால் பண்ணுவேன், இந்த ஃபோனை வச்சுக்கோன்ற மாரி ஆரம்பத்தில் மிஸ்டராக கொடுத்த அந்த ஃபோனை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அப்படியே வந்து பார்த்துறான். சில நாட்கள் போகுது. ஒரு நாள் டாக்டர் சோய் இந்த மாதிரி ஹீரோயினிக்கு அந்த ஃபோனில் கால் பண்ணுறாரு. அதை நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிக்க, அப்படியே இந்த பக்கம் யோன்ஷன் ஹாஸ்பிட்டலில் யாருமே வரக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா இருக்கும்ல, அந்த இடத்துக்கு ஹீரோயினி வராங்க. நீ ரெடியாக இருக்கியான்னு எல்லோரும் கேட்க ஹீரோயினி நான் ரெடின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளார போகிறாங்க. உள்ளார போனால் அங்கே டாக்டர் சோய் இருக்கார். டாக்டர் சோய் கையை கொடுத்தா, இந்த ஃபார்மாலிட்டிலாம் எப்போவும் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலேருந்து நம்மக்கிட்ட பேச எதுவும் கிடையாது, நான் கண்டிப்பாக உங்கள் உயிரை காப்பாற்ற தான் போகிறேன், சர்ஜரிக்கு அப்புறம் பார்க்கலாமான்னு சொல்ல சரின்னு அப்படியே ஹீரோயினியும் சர்ஜரிக்குள்ளார இறங்குறாங்க. நியூரோ சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஹீரோயினி லெட் ஸ்டார்டடுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் முதல்ல எடுத்தோடனே நைஃபை தாங்கன்னு சொல்ல, ஆக்சுவலி இதோட இந்த சீரீஸை ஃபினிஷ் பண்ணல. இதுக்கு நடுவில் லைட்டாக சீசன் 2க்கு லீடப் தர மாரி ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் வச்சுருக்காங்க. அதில் வந்து மிஸ்டரா ஹீரோயினி கூட சேர்ந்த மாதிரி தெரியுது. மிஸ்டரா வரது மட்டும் இல்லாமல் ஒரு புது நியூ ரிப்போர்ட்டை ஹீரோயினி கிட்ட தராங்க. இதை தான் நீ சர்ஜரி பண்ணணும் இந்த பக்கம் ஹீரோயினி கிட்ட சொல்ல, ஹீரோயினி கூட மிஸ்டராவும் சேர்ந்த மாதிரி தெரியுது. அந்த இடத்துல அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினி புதுசாக 3 டாக்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த 3 டாக்ஸுமே ரேட் ஃபில்லர் தான். ஏன்னா ஹீரோயினிக்கு ரேட் ஃபில்லர் பிடிக்கும். உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கும், டாக்டர் சோய் வந்து அந்த 3 டாக்ஸையும் கொன்று இருப்பார். அதில் ஹீரோயினி புது டாக்ஸை வளர்க்க சரின்னு ஹீரோயினியும் மிஸ்டராக கொடுத்த அந்த சர்ஜரிக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் ஹீரோயினி இப்போதைக்கு அந்த சர்ஜரியை ஆரம்பிக்கலான்னு இருக்காங்க. அப்படியே இதுலேருந்து கட் பண்ணிட்டு ஹீரோயினை காமிச்சா ஹீரோயினி இந்த இடத்துல சர்ஜரிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் அவர் வராருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஹீ இஸ் கம்மிங்னு அவங்க சொல்ல, யாரா வர்றதுன்னு பார்த்தா பூட்ஸை மட்டும் நமக்கு காமிக்கிறாங்களே தவிர அது யாருன்னு நமக்கு காமிக்கல. மேபி அது 2 பேராக இருக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஹீரோயினியோட டீமில் 3 பேர் இருக்காங்க. ஆனால் ஹீரோயினி டீமில் 4வதாக ஒருத்தர் வந்துட்டார். அவர் யாருன்னு காமிக்காமல் இதோட இந்த சீரீஸை நமக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கு சீசன் 2 வர வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த 2 பேர் யார் யாருன்னு. ஒன்று, அது டாக்டர் சோயா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்குமே நமக்கு தெரியாத ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் டாக்டர் சோய் உயிரோடு இருக்காரா இறந்து போயிட்டாரான்னு தெரியல. ஏன்னா டாக்டர் சோய் இறக்கிறத பற்றி தான் இந்த முழுக்க எபிசோட்லேயுமே சொல்லுவாங்க. நீ உயிர் பழகிறது கஷ்டம், நீ இறந்துருவோன்ற மாதிரி தான் முக்கால்வாசி ஆட்கள் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அது டாக்டர் சோயாக இருக்கணும். இல்லைன்னா இன்னொன்று ஆலனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆலன் அமெரிக்காவுக்கு திரும்ப போயிருக்கலாம். ஏன்னா அமெரிக்காவில் தான் அவருடைய ஃபேமிலி இருக்குது. ஒருவேளை அது ஆலன் இல்லாத பட்சத்தில் யூயாங்காக இருக்கலாம். இவங்க 3 பேரில் யாருனாச்சும் ஒரு ஆளாக தான் இருக்கணும். மேக்ஸிமம் ஆலன் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அமெரிக்காவில் ஃபேமிலி இருக்குது. அதை பார்க்க போயிருப்பார். டாக்டர் சோய் உயிர் பழச்சாரான்றதே சந்தேகம். மேக்ஸிமம் அது யூயாங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சின்ன கிளிஃப் ஹேங்கலோடு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதேமாதிரி இந்த சீரீஸ்க்கு உங்கள் ரேட்டிங் என்ன? அதே சமயத்தில் உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டேன்.